உணவு குழாயினுடைய கீழ்ப்பகுதியில் சாதாரணமாக சாப்பாடு கீழே வரும்போது ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பிங்டர் காம்ப்ளெக்ஸ் LES என்று சொல்வார்கள், லோவர் இசோஃபேஜியல் ஸ்பிங்டர் காம்ப்ளெக்ஸ் செயல்படுகிறது. அது சாப்பாடு கீழே வரும்போது ஒன் வே திறந்து சாப்பாடு உள்ள செலுத்திட்டு உடனே மறுபடியும் மூடிக்கும். இந்த மெக்கானிசத்துல சில நரம்பு பாதிப்புகள்னால சரிவர ஓப்பன் ஆகாமல் இருப்பது தான் அக்லேஷியா கார்டியா. இதுல பாத்தீங்கன்னா சாப்பாடு கீழே வரும்போது அது ஓப்பன் ஆகாம அப்படியே சாப்பாடு தேங்கி தேங்கி உணவு குழாய் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். ஓரளவுக்கு மேல பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன், அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா மூச்சு குழாய்க்குள்ள போய் நிமோனியா போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் ஏற்படும். இதுக்கு நம்ம எண்டாஸ்கோபி வழியாக எண்டாஸ்கோபியை செலுத்தி டயக்னோஸ் பண்ணிடலாம். பண்ண பிறகு இப்ப எண்டாஸ்கோபி வழியாவே போயம் பருவோரல் எண்டாஸ்கோபிக் மயாட்டமி என்ற சிகிச்சையில் அந்த உணவு குழாயினுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள தசையை நம்ம வெட்டி ஒரு இன்சிஷன் மூலமாக குணப்படுத்தி விடலாம். அல்லது லேப்ரோஸ்கோபி வழியாகவும் அந்த LES உணவு குழாயினுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள மசிலை நம்ம இன்சைஸ் பண்ணி இந்த நோயிலிருந்து முற்றிலும் விடுபடலாம்.